वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुधा भावसमन्विताः। मच्चित्ता मद्गतप्राणा बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं तुष्यन्ति च रमन्ति च। அடுத்ததாக திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः மச்சித்தா மத்கத பிராணாः போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான் பரமாத்மானா, அனைத்தும் சர்வேஸ்வரனுடைய செல்வம், அனைத்தும் சர்வேஸ்வரனுடைய செல்வம் என்னும் ஒரு அறிவு உண்டானது என்றால் அந்த அன்பு பிரேம, அதாவது பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே. இதெல்லாம் நல்ல அழகான கொட்டேஷன்ஸ். பிரீத்தி பூர்வகமாக நாம் செய்யக்கூடியதான தியானத்திற்கு என்ன பெயர்? பக்தி என்பதாக பெயர். இது அனைத்தும் பகவானுடைய செல்வம் என்பதான அறிவு அன்பாக, அதாவது பக்தியாக மாறி அது மேன்மேலும் வளரும் என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னொரு விசேஷத்தை சொல்கிறது. பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்திஹீனன்னு அர்த்தம். இப்போ தியானம் தான் பக்தின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், தியானம்னா அர்த்தம் நினச்சிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கிறதுக்கு பேர் தியானம்னு பேர். ஒரு வீட்டில் ராத்திரி இருட்டில் பாம்பு வந்துருத்து பார்த்துட்டான். ஆனால் வெளிச்சம் இல்லை, இருட்டாக இருக்குது. கார்த்தால் வெளிச்சம் வந்த பிறகு தான் அந்த பாம்பு எங்கே போச்சுன்னு பார்க்கணும். ராத்திரி முழுக்க உட்காந்துட்டு இருக்கான் கட்டில் மேலே. எந்த ஒரு அசைவு கேட்டாலும், எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் அவனுக்கு பாம்பு ஞாபகமாகவே இருக்குது. பாம்புன்னு ஞாபகம், தியானம் பண்ணிகிட்டே இருக்கான். மறுநாள் காலத்தில் ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிட்டான், அப்பா இந்த வீட்டுக்குள்ளே பாம்பு புதுடுத்து பாருங்கண்ணா. இப்போ ஊர் ஜனங்க அவனை பார்த்தா, ஆஹா எவ்வளோ பெரிய பாக்கியம் அவனுக்கு, ராத்திரி முழுக்க பாம்பை தியானம் பண்ணிகிட்டே உட்காந்துதே அப்படி சொல்லுவாளா? பாம்பை பயத்தில் ஒருத்தன் நினச்சின்னே இருந்தான்னா அது அவனுக்கு தியானம் ஆகிடுமா? சரி, இன்னொன்று வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், திருப்பி நமக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வர ஒரே விஷயந்தான். ஒரு பெண், ஒரு கணவன் அவனுடைய மனைவி வெளியூருக்கு போயிருக்கான். கொஞ்சம் அதிகமான காதல் கொண்டவன் மனைவியினிடத்தில். அதனால் மனைவியே நினச்சின்னு உட்காந்துருக்கான். அவள் பிரீத்தியோடு அந்த பெண்ணை நினைத்து கொண்டு இருந்தானேனால் அது தியானமாகலாமா என்றார். கரெக்டு. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. உத்கிருஷ்ட விஷயத்தை நினைத்திருக்க வேண்டும், உயர்ந்த பொருளை பிரீத்தியோடு நினைக்க வேண்டும். கரெக்டு. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கோஹினூர் வைரம் இருக்குது, இன்றைக்கி அதனுடைய ரேட்டை 250 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. உயர்ந்த பொருள். அந்த உயர்ந்த பொருளை நான் நினைத்து கொண்டே, எனக்கு கோஹினூர் வைரம் கிடைக்கணும், நான் தியானம் பண்ணுறேன். உத்கிருஷ்டமான விஷயம் தானே. இன்னும் கேட்டால் என்னுடைய மனைவியை காட்டில் அது உயர்ந்த விஷயம் தானே. 250 கோடி ரூபாய் கையில் சொத்து இருந்தால் நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதுவும் தப்பு. உத்கிருஷ்டம் என்றால் அது அந்த பொருளும் உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும், அந்த பொருள் நமக்கு அளிக்கும் பலனும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நாம் தியானிக்கும் பொருளும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அந்த தியானத்தினாலே நமக்கு வரக்கூடிய பலனும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். 250 கோடி ரூபாய் கோஹினூர் வைரம் கிடைச்சதுன்னா அந்த சொத்தை எப்படி காப்பாற்றுறது, டாக்ஸ் கட்டுறது, எப்போ ஐடி ரைடு வருமோ, இடி ரைடு வருமோ நம்ம பயந்து உட்காந்துருக்க வேண்டியது தான். நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் அதெல்லாம் எதிர்த்தே ஒன்றும் பேச முடியாது நம்மளால். ஏன்னா செல்வம் இருக்கு இல்லையா, அது வரும்பொழுதும் துக்கம், செலவழிக்கும் பொழுது துக்கம், வேறு யாராவது தூக்கிட்டு போகும்பொழுது துக்கம். தெரியுமா? சத்வாரி தனதாயாதாக தர்ம அக்னி நிருப தஸ்கராக. சும்மா ஒரு ஸ்லோகம் நடுவில், இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு சின்ன ஸ்லோகம். சத்வாரி தனதாயாதாக தர்ம அக்னி நிருப தஸ்கராக. தர்மம், அக்னி, அரசன், திருடன், இவன் 4 பேரும் பங்காளிகள். தெரியுமா உங்களுக்கு? பங்காளிகள்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் உடையவர், சகோதரர்கள். தர்மத்தை நாம் அவமானம் செய்தால் ஜேஷ்ட புத்திராவமானேன திரயக்குப்பியந்தி சோதராக. ஜேஷ்ட புத்திராவமானேன, மூத்த குமாரன் யார் இதில்? தர்மம். சத்வாரி தனதாயாதாக, இவர்கள் எல்லோரும் பணத்திற்கு பங்காளிகள், பணத்தில் பங்காளிகள். இந்த பணம் செல்வத்தை சேர்த்து வச்சோம்னா தர்மம், அக்னி, அரசன், திருடன், இவன் 4 பேர் பங்காளி கூட இருப்பா. ஜேஷ்ட புத்திராவமானேன, இதில் நாம் மூத்த குமாரனை அவமானம் செய்தோமே ஆனால் திரயக்குப்பியந்தி சோதராக, மற்ற சகோதரர்களுக்கு கோபம் வந்துடும்.
புரியலையா? ரொம்ப சிம்பிள். பணத்தை சம்பாதிச்சோம்னா அது தர்மமான காரியத்தில் செலவழிக்கணும். தர்மத்தின் பால் பற்றுதல் கொண்டு பணத்தை நாம் செலவழிக்கணும். பணத்தை நன்னா சம்பாதிச்சு வச்சு தர்மத்திற்கு அதை செலவு பண்ணாமல் இருந்தோம்னா ஒன்று நெருப்பில் எரிஞ்சு போகும், இல்லை ராஜா என்ன பண்ணுவான், ரைடு பண்ணி எடுத்துன்னு போவான் பைசாவை, இல்லைன்னா திருடன் வந்து கொள்ளையடிச்சுட்டு போவான். இவன் 3 பேரும் வந்து அதை பங்கிட்டு எடுத்துன்னு போயிடுவான். தர்மத்தை அவமானம் பண்ணதுனால இது ஏற்படும்னு வேடிக்கை ஒரு ஸ்லோகம் சொல்லுவான். அதனால் தர்மத்தை செய்யணுன்றது புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ என்ன விஷயம் அப்படி கேட்டால், உத்கிருஷ்டமான விஷயம். அதாவது கோஹினூர் வைரத்தை செல்வத்தை சம்பாதிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. இப்போ உயர்ந்த விஷயம், உலகத்திலேயே உயர்ந்த விஷயம் எது? ராமன் தான், பெருமாள் தான். உலகத்திலேயே உயர்ந்த விஷயம் பெருமாள் தான். அவனை தியானம் பண்ணு, அவனை பிரீத்தியோடு தியானம் பண்ணு, அவனுடைய நிரங்குஷமான சுவாதந்திரியத்தை தியானம் பண்ணு, அவனுடைய அசங்கேயமான கல்யாண குணங்களை தியானம் பண்ணு. அது மேலே 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 பக்தியாக வளரும், பக்தியாக பரிணமிக்கும், ஆனந்தத்தை அளிக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும், என்லெஸ்ஸான ஒரு சுகானுபவம் உனக்கு அதில் சித்திக்கும். இதை பெருமாள் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக. அகம் சர்வஸ்ய பிரபவா சர்வம் மத்தா பிரவர்த்ததே. நான் எல்லாவற்றினுடைய உற்பத்திக்கு காரணம், ப்ராடக்ட் மேனேஜர் நான் தான். ப்ரொடக்ஷனே என்கிட்ட தான் வருது. எல்லாவற்றிற்கும் உற்பத்தி காரணம் நான் தான். மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னால் எல்லாம் செயற்படுகிறது. இதிமத்வா, இப்படியாக நினைத்தவனாக ஒருவன், பாவ சமன்விதாக, மிகவும் பற்றுதல் உடையவனாக அறிஞர்கள் என்னை உபாசிக்கிறார்கள். இதை தெரிஞ்சுக்கிறார். ஓஹோ, சர்வேஸ்வரன் தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறான், எல்லாம் அவனால் தான் படைக்கப்படுகிறது என்று அறிந்தவர்களான மகாத்மாக்கள் எல்லையற்ற கல்யாண குணங்கள் நிறைந்த என்னை பிரீத்தியுடன் உபாசிக்கிறார்கள். இதனால் என்ன நிரூபணமானது? பிரம்மருத்ராதிகளுடைய செயல்பாடும் பகவததீனம். ஒருவேளை பிரம்மருத்ராதிகள் சில காரியங்களை செய்தாலும் அது பகவத் சங்கல்பத்திற்கு உட்பட்டுத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இது ஒன்று. மத்வா, எல்லாம் சர்வேஸ்வர சங்கல்பத்தினால் உண்டாகின்றன. சமஸ்த சேத்தனர்களுடைய சர்வவித செயல்கள் தததீனம், அவன் அதீனம். அவன் சர்வருக்கும் ஈஸ்வரன். தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் என்பவன் கிடையாது. அடுத்தது மாம் பஜந்தே, பஜிப்பதற்கு, பஜிப்பதற்குனா அவனை உபாசிப்பதற்கு காரணமாய் அமைந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள். ஏன்னா குணமில்லாதவனை போய் யார் கேட்பா? குணமில்லாதவனை போய் யார் கொண்டாடுவா? குணமில்லாதவன் இடத்துல யார் போய் நிற்பா? குணமில்லாதவன் இடத்துல யாருக்கு என்ன பிரயோஜனம் வரும்? இப்படி அறிந்தவர்கள் தான் புதாகா. புதாகான புதாகிரேசரஹா. புதாகா என்றால் ஞானிகள். அந்த புதாகான்ற சப்தத்திலிருந்து வந்தது தான் புத்தஹா அப்படின்னு, ஞானபூர்ணர் அப்படின்னு அர்த்தம் பண்ணான். அதான் அர்த்தம். முதாபாவ சமன்விதாக. அகம் சர்வஸ்ய பிரபவஹா மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாஹா புதாஹா பாவ சமன்விதாக. இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் இவர்கள் அன்புடன் செய்யக்கூடிய செயலை விவரணம் செய்கிறது. ரொம்ப அழகு. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தః பரஸ்பரம் கதயந்தமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. பொதுவாக சிம்பிளாக ஒரு உபன்யாசம் பண்ணணும்னா பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து உபன்யாசம் பண்ணுவான். நமக்கு ஒரு சபையில் போய் ஒரு விஷயம் பேசுகிறோன்னா என்ன பேசுறது, நிறைய கிரகிச்சு வச்சு தான் நினச்சிட்டு இருப்போம். நம்ம நிறைய பார்த்து வச்சு தான் நினச்சிட்டு இருப்போம். என்ன பண்ணுறது, எதை ஆரம்பிக்கிறதுன்னு, எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு வரணும். அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். மச்சித்தாகா மத்கத பிராணாகா. இதில் ஒரு சூப்பர் டெக்னிக்கலான ஒரு விவரணம்னா எக்ஸ்பிளனேஷன் பை சுவாமி ராமானுஜர் பார்க்க போகிறோம். மச்சித்தாகா மத்கத பிராணாகா போதயந்த பரஸ்பரம் கதயந்தமாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. என்னிடத்திலேயே மனசு வைத்தவர்கள். சித்தாகனா என்னிடத்திலேயே மனசு வைத்தவர்கள். புத்தி வேற போகவே போகிறது. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று மால் தேடி ஓடும் மனம்.
ஒரு கொடி, அந்த கொடி எதை தேடி போகும்? எங்கே கொம்பு இருக்குது, எதை பிடித்து கொள்ளலாம் என்பதாக காற்றில் அலைப்பாய்ந்து கடைசியில் அந்த கொம்பு இருக்கிற இடத்துக்கு அந்த கொடி போய் சேரும். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று. அதுபோல் மனசு எங்கே போகிறது? பெருமாள்கிட்ட தான் போகிறது. மனசு எதை நினைக்கிறது? பெருமாள் தான் நினைக்கிறது. மனசு எதை ஆசைப்படுறது? அவனையே ஆசைப்படுறது. மச்சித்தாக என்னிடத்துல மனசு, மத் கத பிராணாகான என்னால் தான் உயிர் தாரணம். அவளுக்கு பிராணதாரணமே என்னால் தான். மத்கத பிராணாக போயிடுத்து. பெருமாளை ஒரு க்ஷணம் சேவிக்கல, ஒரு க்ஷணம் தியானிக்கல, ஒரு க்ஷணம் சிந்திக்கலைன்னா உசுரே போயிடுத்துன்றா பாருங்க. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே. மத்கத பிராணாக உயிரே வாழல. அதுதான் அதுதான் பெருமாள் சொன்னான், பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாகன்னா. பாண்டவர்களுக்கு எல்லாமே நான் தான்டா, அவன் என் உசுருன்னு நான் பெருமாள். காரணம் என்ன? என்னை அவர்கள் தங்கள் உசுரா நினைச்சிட்டு இருக்கான். தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்க்க வந்த பொழுது கிருஷ்ணன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்றுமே புரியல தர்மபுத்திரருக்கு. கிருஷ்ணா, நாங்கள்லாம் உன்னை தியானம் பண்ணுறோம், நீ யாரை தியானம் பண்ணுற அப்படின்னா, ஷரதல்பகதோ பீஷ்மஹா ஷம்யன்னிவ ஹுதாசனஹா மாம்தியாதி புருஷ வியாகிரஹா தத்தோமே தத்கதம் மனஹா. கடட்டு சிங்கமான குருவிருத்ரான அந்த பிதாமகர் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கார். மனசு அங்கே அப்படியே போயிடுத்து. என் மனசு அப்படியே அவர்கிட்ட ஈடுபட்டு கொடுத்துருந்தான் பெருமாள். அப்படிலாம் நினச்சிக்கிறான் பாருங்க. நான் சொன்ன 2 குறிப்பு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்து போயிருக்கோம்ல. நீ எவ்வளோ குறிப்பாக சொல்கிற, எங்களுக்கு எல்லாத்தையும் குறித்து வச்சுக்க முடியலன்றீங்க. பரவாயில்ல, இந்த குறிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் பீஷ்மர் உசுரை விடும் பொழுது, பீஷ்மர் உயிரை விடும் பொழுது கிருஷ்ணன் பீஷ்மரை நினைத்து கொண்டிருந்தான். அது விசேஷம். அதே கிருஷ்ணன் தான் வைகுண்டத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது விதுரரை நினைத்து கொண்டே இருந்தான். மகாபாரதத்தில் இந்த 2 மகாத்மாக்கள் பண்ணியிருக்கிற புண்ணியத்தை வேறு யாரும் பண்ணலன்னு தீர்மானமாக சொல்லலாம். பீஷ்மர் உயிரை விடும்பொழுது கிருஷ்ணன் பீஷ்மரை நினைத்து கொண்டே இருந்தான். அதே கிருஷ்ணன் தான் தன்னுடையதான அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டத்திற்கு செல்லும் சமயத்தில் விதுரரை நினைத்து கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றான். உத்தவர் இடத்துல பெருமாள் சொல்லிட்டு போகிறான். விதுரருக்காக சில சமாச்சாரங்கள் மைத்ரேயர் இடத்துல சொல்கிறான். சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறான். விதுரன் பாவம், நான் இல்லைன்னா திண்டாடுவான். அப்போ மாதிரி அந்த கம்யூனிகேஷன்லாம் கிடையவே கிடையாது. விதுரர் எங்கேயோ தீர்த்த யாத்திரைக்கு தென்தேசம் வந்துட்டார். வடதேசத்தில் நடந்த விஷயங்கள் உலகத்திற்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். யாதவகுலம் பூண்டோடு நாசமாக எடுத்து கிருஷ்ணன் தன்னடி சோதிக்கு எழுந்தொழி விட்டான் என்பதான சமாச்சாரத்தை விதுரர்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு மனுஷாலே கிடையாது. நான் போகச்சே நான் விதுரர் நினச்சிட்டே போனேன்னு கிருஷ்ணர் சொல்கிறான் பெருமாள்கிட்ட, அவர் இவர்கிட்ட. இதெல்லாம் ரொம்ப நினைத்து பார்த்து நாம் ரசிக்க வேண்டியது. ஞானிகள் எவ்வளோ பிரியமானவர்கள் அவனுக்குன்னு தெரியும். எனவே என்னிடத்திலேயே வைத்த மனதை உடையவர்களாக, என்னால் உயிர் தரிப்பவர்களாக, ஒருவருக்கொருவர் தங்களுடைய அனுபவத்தை பேசிக்கொள்பவர்கள். மைத்ரேயரும் விதுரரும் சந்திக்கிறான் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசுறதுக்கு. மைத்ரேயரும் விதுரரும் சந்திக்கிறான். விதுரருக்கு கிருஷ்ணனை தெரியாதா? இல்லை விதுரருக்கு கிருஷ்ணனை பற்றி தெரியும்னு மைத்ரேயருக்கு தெரியாதா? அல்லது மைத்ரேயருக்கு கிருஷ்ணனை தெரியும்னு விதுரருக்கு தெரியாதா? ஆனால் விதுரர் கேட்குறார், மைத்ரேயர் சொல்கிறார், சவை பகவதோ லோகாத் நிருலோகம் புனராகதா பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம். இதே மாதிரி தான் நாரதருக்கும் வால்மீகிக்கும் சமாகமம் ஏற்பட்டது. அந்த கான்டெக்ஸ்டே பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் படிக்கணும் சுவாமி, அதெல்லாம் ரொம்ப நல்லா ரசிக்கணும் சுவாமி. அந்த கான்டெக்ஸ்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணணும். வால்மீகி மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்கார், அது கரெக்டாக தெரியா. நாம் நிறைய பிளான் பண்ணுவோம், நமக்கு நிறைய தோணும். ஆனால் அதனுடைய ரெக்கக்னிஷன் யாராவது ஒரு பெரியவாழ்கிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த காரியம் சித்திக்கும். ஒரு பெரியவாழ்கிட்ட இந்த ரெக்கக்னிஷன் வரலன்னா அந்த காரியம் சித்திக்காது. வால்மீகி மனசில் ராமாயணம் எழுதுறதுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி ஆகிடுது. இருந்தாலும் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் ரெக்கக்னிஷன், ஒரு அக்செப்டன்சி, ஒரு ஓகே ப்ரொசீட் அப்படின்றதான ஒரு அனுமதி. கரெக்டாக அவரை தேடி நாரதர் வரார். வந்த உடனே வால்மீகி கேள்வி கேட்டார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேன சகோ யுக்தா என்று அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்ட உடனே நாரதர் அசந்து போயிட்டார். அப்படியே நிற்கிறார் நாரதர். அவரை பார்த்து சொன்னார், பகவோ துர்லபாஷைவ, ஏன்பா
இந்த குவாலிஃபிகேஷனில் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு பையனை பார்க்குறதே உலகத்தில் கஷ்டம் இன்றைக்கி. நீ 16 குவாலிஃபிகேஷனும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஆசாமியை சொல்லுன்றிய, நாட் பாசிபிள். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். பொன்னை கொண்டு அது பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு என் மணக்கடலுள் வாழ வல்ல மாய மணாள நம்பின்னு உள்ளுக்குள்ள பெருமாளை தியானம் பண்ணி நாரதர் ஆனந்தப்பட்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு புலகாங்கிரமாகி அப்படியே அந்த அனுபவ பரிவாகத்தை வால்மீகிக்கு ராமாயணமாக சொன்னார். இது ஒரு கான்டெக்ஸ்ட்டு. இப்போ நாம் விட்ட கான்டெக்ஸ்ட் இது. சுவாமி நீர் அடிக்கடி ஜம்ப் பண்ணுறீங்க, எங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்றீங்களோ இல்லையோ. நான் விட்ட கான்டெக்ஸ்ட் இருந்தது மைத்ரேயர் விதுரர் சம்வாதம். அவர் விதுரர் கேள்வி கேட்டார். அப்போ மைத்ரேயர் எங்கே போயிட்டாராம்? கிருஷ்ணனை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு நேர வைகுண்ட தாமா கிருஷ்ணலோகத்துக்கே போயிட்டார். அங்கேயே போயிட்டார். அப்போ இங்கே ட்ராயிங் அப்படின்னு மறைஞ்சு போயிட்டாரா? அப்படி அர்த்தம் இல்லை. இவருடைய பாவம் கிருஷ்ணனை பற்றி கேட்டுவிட்டாரு, கிருஷ்ணனை பற்றி கேட்டுவிட்டாரு, என்ன பாக்கியம் இது, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னு அப்படியே கிருஷ்ணானுபவத்தில் தெளிச்சுட்டாராம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணினார். சவை பகவதோ லோகாத்து நிருலோகம் புனராகதா. மறுபடியும் எக்ஸிஸ்டன்ஸு இங்கே, ஓஹோ இங்கே நம்ம விதர் கூட பேசிட்டு இருக்கோம், அவர்கிட்ட நம்ம கான்வர்சேஷனில் இருக்கோன்றதை புரிஞ்சுட்டு திரும்பி வரத்துக்கே லேட் ஆச்சான். அதை புரிஞ்சுட்டு திரும்பி வரத்துக்கே லேட் ஆகிடுதான். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். இப்படி தான் மகான்கள் தெரித்தெளிது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது. இவர் அவருக்கு சொல்லுவார், அவர் இவருக்கு சொல்லுவார். அவர் ஒருத்தர் பிரகலாத சரித்திரம் சொல்லுவார், ஒருத்தர் ருக்மிணி சரித்திரம் சொல்லுவார். அப்படியா கிருஷ்ணன் ருக்மிணி அப்படியெல்லாம் ஆசைப்பட்டானா? அடடா ருக்மிணி பிராட்டி தான் முதல்ல இந்த பசங்களுக்கெல்லாம் வழிகாட்டி லெட்டர்லாம் எழுதினாடா. ஓஹோ அதை தூக்கிட்டு போனது ஒரு பிராமணரா? நன்னா இருக்கையா அப்படின்னு இந்த சுவாமி ரசிப்பார். அவர் ருக்மிணி கல்யாணம் உபன்யாசம் பண்ணோடனே இந்த சுவாமி பிரகலாத சரித்திரம் உபன்யாசம் ஆரம்பிப்பார். பிரகலாதன் வந்தான், அவனை தூக்கி நெருப்பில் போட்டான், அவனுக்கு விஷம் கொடுத்தா. அப்படியா பிரகலாதனோ உபமானவசேஷானாம் சாதுனாம்னு பரம பாகவதோத்தமன் அவனை பாலு லோகத்தில் யாரும் கிடையாதுன்னா இவருக்கு உட்காந்து கேட்பார். ஏன் சுவாமி இவர் பாகவதம் சேவிச்சதே இல்லையா? இவருக்கு ருக்மிணி கல்யாணம் தெரியாதா? இல்லை அவருக்கு தான் பிரகலாத சரித்திரம் தெரியாதுன்னா? 2 பேருக்கு 2 நன்னா தெரியும். 2 பேருக்கு 2 நன்னா தெரியும். நன்னா சொல்லுவா, அழகாக சொல்லுவா. ஆனால் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கேட்டு கொண்டிருப்பதில் வரக்கூடிய ஆனந்தம் அலாதி. போதயந்த பரஸ்பரம். நீ சொல்லணும் நான் கேட்கணும், நான் சொல்லணும் நீ கேட்கணும். இந்த துஷ்யந்தி ரமந்தி என்பதான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, சினானிம்ஸ். அது ஒரே அர்த்தத்தை காண்பிக்கும் 2 சொற்கள். வியாசரை போன்ற மகாகவிகள் இது போன்ற பிரயோகங்களை செய்யக்கூடாது. வியாசர் தானே மகாபாரதம், மகாபாரதத்தில் பகவத்கீதை. அப்போ இந்த கம்போசிஷன் வியாசர் தானே. கான்வர்சேஷன் கிருஷ்ணன் அர்ஜுனன், கம்போசிஷன் வியாசர் தானே. துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, சந்தோஷப்படுகிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு வியாசர் எழுதிட்டார். எல்லாரும் எல்லாம் சந்தோஷப்படுறா அப்படின்னு வியாசர் அந்த சந்தோஷத்தை 2 தடவை காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். சுவாமி ராமானுஜர் யோசித்தார். அங்கே சுவாமி ராமானுஜர் அங்கே வியாக்கியானம் பண்ணும்பொழுது யோசித்தார். அது என்னப்பா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. துஷ்யந்தி ரமந்தின்னு சொன்னால் சந்தோஷப்படுகிறாள் சந்தோஷப்படுகிறாள். அடடடா டடடடா, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஐயோ ஐயோ ஐயோ, அடடடடா, அப்படியா 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 அப்படிலாம் கேட்டால் பரவாயில்ல. பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனே பயே விஹ்வலே விஸ்மயே செய்வ பௌனஃப் புண்ணியம் அலங்கிருதி என்பதாக ஒரு நியாயம் உண்டு. சில இடத்துல அலிட்ரேஷன் இஸ் அக்செப்டபிள் அப்படின்ட்டு. அலிட்ரேஷன் இஸ் அக்செப்டபிள். அலிட்ரேஷன் அர்த்தம் ஐயோ ஐயோ அப்படின்னுவான். இதனால பயத்தினால கத்துறான். அப்படியா அப்படியா அப்படின்னா ஆச்சரியத்தினால கேட்குறான். ஆஹா 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 அப்படின்னாரு, ஆச்சரியத்தினால சொல்கிறான். சில பேர் அழுகையில் ஐயோ ஐயோன்னு அழுவா. பிரலாபே இல்லையா, பயே விஸ்மயே, இதெல்லாம் பௌனஃப் புண்ணியம். பௌனஃப் புண்ணியம்னு அர்த்தம். அப்புறம் பிரதிஜை பண்ணலாம் சில பேர், நான் சொல்கிறேன் சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். பிரசம்சை பண்ணச்சே சூப்பர் 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 அப்படின்னுவான் நிறுத்தாம. பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே பயே விஸ்மயே செய்வ பௌனஃப் புண்ணியம். இதெல்லாம் அலிட்ரேஷன் அக்செப்டபிள். அலிட்ரேஷன் அக்செப்டபிள், பட் ஒரே அர்த்தத்தை காண்பிக்கிற 2 சப்தம் அக்செப்டபிளா? பாஷக்கார ஆராய்ச்சி பண்ணார். நான் கூட அலிட்ரேஷன் ஓகேன்னு தான் நானும் சொல்கிறேன்ப்பா. ஆனால் இங்கே துஷ்யந்தி ரமந்தி சினானிம்ஸ், இது அலிட்ரேஷன் இல்லை. துஷ்யந்தினா சந்தோஷப்படுகிறார்கள், ரமந்தினா சந்தோஷப்படுகிறார்கள். கரெக்டு, சந்தோஷப்படுகிறார்கள் ஒரே அர்த்தம் தான். பட் ஒரே அர்த்தத்தை 2 இடத்துல 2 அடுத்தடுத்து யூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு சொன்னார். இப்போ ஒரு அர்த்தம் பண்ணலாமா? என்ன அர்த்தம் பண்ணலாம்? சொல்கிறவா துஷ்யந்தி, கேட்குறவா ரமந்தி, கேட்குறவா துஷ்யந்தி, சொல்கிறவா ரமந்தி, அப்படி அர்த்தம் பண்ணார் சுவாமி ஸ்ரீபாஷகாரர்.
இது ஏ கிளாஸான நிர்வாகம் தெரியுமா உங்களுக்கு? ஐ டோன்ட் நோ நீங்கள் எந்த அளவுக்கு இதை ரசிக்கிறீங்கன்னு தெரியல. மகான்களாக இருந்தால், ரசனையோடு கூடியவர்களாக இருந்தால், நல்ல உயர்ந்த பாவ ரசிகர்களாக இருந்தால்னா இதை ரசிப்பா. அப்படியா சொல்லிருக்கார் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு கேட்பான். சொல்கிறவா துஷ்யந்தி, கேட்குறவா ரமந்தி. ஒருத்தர் சொல்கிறார், அவருக்கு சந்தோஷம் உண்டாருது, கேட்குறவர் அவருக்கு சந்தோஷம் உண்டாருது. சில பேருக்கு உபன்யாசம் பண்ணிச்சா அவன் மட்டும்தான் பேசிட்டு இருப்பான், மற்றவாளுக்கு எப்படாப்பா முடிப்பான்னு இருக்கும். இன்னும் சில பேருக்கு தான் உபன்யாசத்தை எப்படா முடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பார். கேட்குறவாள் இவர் முடிக்கவே வேண்டாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. சொல்கிறவாளுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கணும், கேட்குறவாளுக்கும் சந்தோஷம் உண்டாக்கணும். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் ஆனந்தப்படணும். அதனால தான் வியாசர் இங்கே அழகாக துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்னும் பதத்தை பிரயோகித்திருக்கிறார் என்று அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை சுவாமி ராமானுஜர் வெளிப்படுத்துகிறார். எனில் அனவரத்தம், அனவரத்தம்னா அர்த்தம் ஒரு க்ஷணம் கூட வெயிட் பண்ணாமல் என்னிடத்திலேயே மனதை செலுத்துகிறவர்களும், க்ஷணமாத்திர காலம் என்னுடைய நினைவு என்பது இல்லாமல் போனாலும் தாங்க முடியாத அவஸ்தையை உடையவர்கள். ஒரு க்ஷணம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த தொல்காப்பியம், அந்த திருவள்ளுவம் அதெல்லாம் அதில் ரொம்ப அழகாக சொல்லுவாள். அதாவது ஒரு க்ஷணம் அந்த கணவனும் மனைவியும் கூடியிருந்தார்கள், ஒரு வருடம்ன்றது ஒரு க்ஷணம் மாதிரி ஓடி போயிடுது. கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தார்கள், ஒரு க்ஷணம்ன்றது ஒரு வருடம் மாதிரி ஆயிடுது. இதை கோபிகா கீதத்தில் கோபிகள் சொன்னா, திருட்டி யுகாயத்தே துவாமபஷ்யதாம், திருட்டி யுகாயத்தே துவாமபஷ்யதாம். கிருஷ்ணா ஒரு க்ஷண கண்ணை இமைத்தால் ஐயோ கிருஷ்ணனை பார்க்காம போயிடுறது அப்படின்னு யுகம் மாதிரி அந்த பொழுதுகள் எங்களுக்கு பழுதுகளாய் போய்விடுகின்றன சொல்கிறோம். அதுதான் பிரமாணம். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவா நச்சிந்தியதே. ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ வாசுதேவன் சிந்திக்கப்படவில்லை என்றால் என்று சொல்லுகிறது பிரமாணம். என்னிடத்திலேயே மனதை செலுத்தியவர்கள் க்ஷணகாலம் என் நினைவு இல்லாமல் போனாலும் தாங்கொணாத அவஸ்தையை அடைபவர்கள். அப்பேற்பட்டதான மகாத்மாக்கள் தங்கள் அனுபவித்த கல்யாண குணங்களை அறியாதவர்களுக்கு அறிவித்து கொண்டும் அறிந்தவையான என்னுடைய திவ்ய லீலைகளை பரஸ்பரம் பேசிக்கொண்டும். கிருஷ்ணன் ஒரு வீட்டில் போய் வெண்ணை திருடினான்னு ஒரு கதை சொல்கிறார், நவநீத சோரத்தை சொல்கிறார், ஒருத்தர் ராசக்கிரீடை சொல்கிறார், ஒருத்தர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்த கதையை சொல்லுகிறார். இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறார். ஒரு சரசு திருப்பாவை சரசு நடக்கிறது சுவாமி, அங்கே திருப்பாவைன்னு வச்சுப்பா. திருப்பாவைன்னு ஒருத்தருக்கு 3 பாசுரம், இவருக்கு அடுத்தது 3 பாசுரம், அவருக்கு அடுத்தது 3 பாசுரம்னுவான். எல்லாரும் அதை ரசித்து சொல்லுவான், கேட்குறவாளும் ரசிப்பான். மற்றவர்களும் என்ன பண்ணுவா, இது எங்களுக்கு திருப்பாவை தானே தெரியுமேன்றதுக்கோசரம் அலட்சியப்படுத்த மாட்டான், அதை ரசிப்பான் இல்லையா? இப்போ நம்ம யாரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், நாரதர் இடத்துல வால்மீகி கேள்வி கேட்டார். நாரதர் ஆச்சரியப்பட்டார், என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டீர் சுவாமி. அகம் புத்வானர், வெயிட் பண்ணுங்க, என்ன முதல்ல நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன், பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்லணும்னா எனக்கு அது என்ன ஒரு ஆச்சரியம் வரணும், அது ஒரு ஆனந்தம் வரணும், அந்த ஆனந்தத்தை ரசிக்கிறேன். அதே மாதிரி சௌனகாரி மகர்ஷிகள்லாம் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் உயர்ந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது சூத்த பௌராணிகர் வந்தார். சுவாமி நீர் தான் எங்களுக்கு கதை சொல்லணும், பகவத் கதைகளை கேட்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களை உட்கார வச்சு கதை சொல்லணும்னு அவர் கேட்குறார். பரீட்சித் மகாராஜன் சுகபிரம்மத்திடத்துல 10வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தம் கதிதோ வம்ச விஸ்தாரஹா பவதா சோமசூர்யயோ ராஜ்ஞாம் சோபய வம்சானாம் சரிதம் பரமாத்புதம் யதோஷ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தம தத்ராம்சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோஹோ வீர்யானி சம்சனஹ நிவృత్తதர்ஷைருபகீயமானாத் பவோஷதாத் ஸ்ரோத்ரமனோபிராமாத் கவுத்தமஷ்டோகுணானுவாதாத் புமான் ந விரஜ்யேத வினா பசுக்னாத் द्रौण्यस्त्र विप्लुष्टमिदं मदङ्गं सन्तान बीजं गुरु पाण्डवानां जुगोपकुक्षिङ्गदात्त चक्रः मातुश्च मे यशरणं गतायाः. ஸ்லோகங்கள்லாம் அமிர்தம், சந்தேகமே வேண்டாம். சுவாமி கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ. நீர் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுகிட்டே இருக்கணும், நீர் சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும்னார். சுகபிரம்மத்துக்கு ஒரே ஆசை, என்ன ஆனந்தம் பாரு, கிருஷ்ணனுடைய சரித்திரம் கேட்குறானே, உசுறு போக போகிறதுன்னு தெரிஞ்சு கூட மேலே மேலே சொல்லு இவன் கேட்குறானே. ஹே ராஜன்னு ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகசிரஷா. சுகபிரம்மத்துக்கு ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா, ஒருத்தராவது நாம் சொல்லக்கூடிய பாகவதத்தை நன்ன ஸ்ரத்தையோடு உட்காந்து கேட்குறானேன்னு சுகபிரம்மத்துக்கு சந்தோஷம். டேப்பா ராஜா, நீ எவ்வளோ பெரிய ராஜா,
எல்லா காரியத்தை விட்டுட்டு என்கிட்ட பாகவதம் கேட்கணும்னு உட்காந்து சந்தோஷப்படுறேன். இந்த ஜனங்க இருக்காளே, எப்போ கேட்டாலும் குடும்பம்னுவா, உத்தியோகம்னுவா, ஒசத்தின்னுவா, அங்கே போகிறேன்னா இங்கே போகிறேன்னுவா, அந்த காரியம் பண்ணுறேன்னா இங்கே காரியம்ன்றா. பாவண்டாவா, அவள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அவள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், பாகவதம். அதை நாம் பார்க்கலாவா? நீ எனக்கு சொல்லுன்னு கேட்டியே, எனக்கு அதுலோ சந்தோஷம், அதுவே ஒரு ஆனந்தம் என்று சுகபிரம்மம் அந்த கதைகளை அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். யாருக்கு? பரீட்சத்துக்கு. துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. மகாகுல பிரசூதி, நல்ல குலத்தில் பிறந்திருக்க, நல்ல விஷயம், பரவாயில்ல. பாண்டவ குலத்தில் பிறந்து நீ இப்படி தான் இருக்க, அதுவும் பெருமாளுடைய திருவடியினால் ரட்சிக்கப்பட்டதுனால விஷ்ணுராதன்னு பெயர் உனக்கு, நல்ல விஷயம்டா, அவனுக்கு நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்கு என்று அவனை கொண்டாடுகிறார். ஆகையாலே இப்படி அனைத்தும் பகவானுடைய செல்வம் என்பதாக நினைத்து அந்த அன்பானது பக்தியாக மாறி மேன்மேலும் வளரும் என்பதை அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதாக. அவர்கள் அறிந்ததினாலே ஆதரவுடன் செய்யக்கூடிய செயல்களை விளக்கியனதாக மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச என்னும் இந்த ஸ்லோகமும் விவரிக்கிறது. மேல அர்த்த விசேஷங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அஹம் சர்வஸ்ய பிரபவः அஹம் சர்வஸ்ய பிரபவः மத்தஸ் சர்வம் பிரவர்த்ததே மத்தஸ் சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः புதா பாவ சமன்விதாः மச்சித்தா மத்கத பிராணாः மச்சித்தா மத்கத பிராணாः போதயந்தः பரஸ்பரம் போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தி ச ரமந்தி ச. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஸ் சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, 「
ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ಹೊರಗೆ ಮಿಲ್ದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ವಿಠಲ. 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ 」 ಿ 「 ಿ
भिक्षकरारी तंदीर्या भिक्षकरारी तंदीर्या भिक्षकरारी तंदीर्या भिक्षकरारी तंदीर्या भिक्षकरारी तंदीर्या भिक्षकरारी तंदीर्या. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.